ஹலோ விவாஸ், இன்னைக்கு நம்ம சேனலோடாக ஒரு புதிய தகவலை நாங்கள் அறிஞ்சிக்கொள்வோம். அப்படி என்ன ஒரு புதிய தகவல் என்று நாங்கள் பார்த்தோம்னா, இலங்கை அரசு திணைக்களங்களில் பயன்படுத்தப்படுற ஜென்ரல் ஃபார்ம்ஸ் பொது விண்ணப்பங்கள் சம்பந்தமான ஒரு தகவலை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் நிற்க அதே மாதிரி நம்முடைய சேனலோட தொடர்ந்து மிருங்க. இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான தகவலை உங்களுக்கு தருவதற்கு நாங்கள் கத்திக்கிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்கு போவோம். முதல்ல மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸை நான் ஒன் பண்ணுறேன். www.cp.sp.gov.lk இந்த டைப் பண்ணினீங்கன்னு சொன்னால் வெல்கம் டு சீஃப் செக்ரட்டரி ஆஃபீஸ் சவுத்தர்ன் ப்ரொவின்ஸ் என்று சொல்லி ஒரு லிங்க் அட்ரஸ் உங்களுக்கு வரும். ஒரு வெப் அட்ரஸ் வந்துக்கிட்டு உங்களுக்கு முன்னுக்கு டிஸ்பிளே ஆகும். அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் முதலாவது இருக்கிற வெல்கம் டு சீஃப் செக்ரட்டரி ஆஃபீஸ் சவுத்தர்ன் ப்ரொவின்ஸை நீங்கள் கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் அந்த சைட்டில் முன்முகப்பு இப்படி தான் வரும். லேசாக எங்களுக்கு வழங்குறதுக்கு இங்கிலீஷ் எங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இங்கிலீஷுக்குள்ளே நாங்கள் போனோம்னு சொன்னால் இப்படி அதனுடைய டேஷ்போர்ட் அதை ஹோம் பேஜ் வரும். எங்களுக்கு தேவையான ஏனைய விடயங்களை நாங்கள் பார்க்கணும்னா போயிட்டு பார்த்து கொள்ளையிலும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறோம் எங்களுக்கு தேவையான இலங்கை அரசு திணைக்களங்களை பயன்படுத்துகின்ற ஜென்ரல் ஃபார்ம்ஸ். ஜென்ரல் ஃபார்ம்ஸ்னால் பொதுவாக செல்லுவாங்க. ஜென்ரல் ஃபார்ம்ஸை நாங்கள் டவுன்லோட் பண்ண போகிறோம். இதுக்குள்ளே நாங்கள் இந்த ஹெடர் செக்ஷனுக்குள்ளே மெனுஸில் நாங்கள் போகிறோம். அதில் ஹோம், அபவுட் அஸ், டிவிஷன்ஸ், டவுன்லோட்ஸ் இருக்கு. டவுன்லோட்டை நாங்கள் கிளிக் பண்ணுறோம். அதில் லேட்டஸ்ட் சர்க்குலர்ஸ், அப்ளிகேஷன்ஸ், ஜென்ரல் ஃபார்ம்ஸ், அப்ரூவ்ட் ரேட்ஸ்ன்னு சொல்லி 4 விதமான சப்மெனூஸ் வந்துக்கிட்டு இதில் இருக்குது. இதில் நாங்கள் எங்களுக்கு தேவை ஜென்ரல் ஃபார்ம்ஸ். இதில் ஜென்ரல் ஃபார்ம்ஸ் இன்னும் 3வது இருக்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணினோட இப்படி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகுது. அதில் டவுன்லோட்ஸ் ஜென்ரல் ஃபார்ம்ஸ் சொல்லி ஒன்று இருக்கு. டவுன்லோட் ஜென்ரல் ஃபார்ம்ஸ் ஃபாலோவிங் லிங்க்ஸ், அதாவது கீழே நெருக்கிற லிங்க்ஸில் ஜென்ரல் ஃபார்ம்ஸில் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. எனவே நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்கன்னு சொல்கிறார். இப்போ எங்களுக்கு பாருங்கள், கிட்டத்தட்ட இதில் இருந்து அப்படியே கீழுக்கு வரக்கூடிய அனைத்தும் வந்துக்கிட்டு இலங்கையினுடைய அரசு திணைக்களங்களில் பயன்படுத்துகின்ற ஜென்ரல் ஃபார்ம்ஸ். இந்த ஃபார்மை பற்றிய அறிவுங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நாங்கள் அரசு நிறுவனங்களில் எங்களுடைய சேவை பெறுநராக இருக்கலாம் அல்லது சேவை வழங்குனர்களாக இருக்கலாம். அப்படியான சந்தர்ப்பத்தில் இந்த ஃபார்மை வச்சு தான் நாங்கள் எங்களுடைய சேவையை பெறுறது, சேவை வழங்குறது, இப்படியான ரெண்டையும் நாங்கள் செய்யலாம். ஸோ இது எங்களுக்கு தேவை. இப்போ உதாரணமாக ஒரு அரச நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய ஒருவர், அவர் என்ன செய்யணும், ஒரு லீவ் எடுக்கணும்டா அவர் நினைச்ச மாதிரி எல்லாம் லீவ் எடுக்க இல்லாது. என்ன உங்களுக்கு தெரியும், அவர் அந்த ஜென்ரல் 125 125A லீவ் அப்ளிகேஷனை அவர் என்ன செய்யணும், நிரப்பி கொடுத்து தான் ஒஃபிஷியலாக எடுக்கணும். இல்லாட்டி அது சட்ட விரோதமான ஒரு லீவாக கருதப்படும். அதே மாதிரி அவர் திடீர்னு மாதிரி லீவ் போட்டாருண்டா அந்த ஃபார்மை நிரப்பி கொடுக்கணும். அப்போ அரசு நிறுவனத்தில் நாங்கள் இருக்கோம்னு சொன்னால் இப்படியான பொதுவான அந்த ஃபார்ம்ஸ் வந்துக்கிட்டு பயன்படுத்துவாங்க. கட்டாயம் பயன்படுத்தி ஆகணும். அதை பயன்படுத்தலைன்னு சொன்னால் அவர்களுக்கு ஒரு சட்ட சிக்கல் அவங்க என்ன செய்யும், சந்திக்க வேண்டி வரும். ஸோ ஏன் இதெல்லாம் எங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நாங்கள் இந்த ஃபார்ம்கள் சம்பந்தமாக, இந்த இலக்கங்கள் சம்பந்தமாக நாங்கள் அறிஞ்சிருப்போம். அந்த ஃபார்மை எங்களுக்கு பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இல்லாமல் இருக்கலாம். அதனால தான் இப்படியான இடத்துல இந்த ஃபார்மை சேகரித்து வச்சிருக்கிறாங்க. நீங்கள் போயிட்டு எங்களுக்கு இதுக்கு தேவையான இந்த ஜென்ரல் ஃபார்ம்ஸை டவுன்லோட் பண்ணி எங்களோட தேவைக்கு ஏற்றவாறு பயன்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த வீடியோவை நாங்கள் உங்களுக்கும் தொகுத்து தந்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ பாருங்க, நீங்கள் லீவ் எடுக்கணும்னு சொன்னால் இந்த 125A அப்ளிகேஷனை நீங்கள் கட்டாயம் ஃபில் பண்ணி தான் லீவ் எடுக்கணும். அதுக்கு வெவ்வேறு சட்டத்திட்டங்கள் இருக்கின்றது. ஒரு கிழமைக்கு முதல்ல நாங்கள் அறிவிக்கணுங்கிறதெல்லாம் இருக்குது. அதை நாங்கள் பார்க்கல.
ஆனால் இங்கே பார்க்குறது அந்த ஃபார்ம்ஸ். இது நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கிறேங்கிறதால எனக்கு காட்டுது. ஸோ நான் ஓகே கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணினது எனக்கு திரும்ப காட்ட போது நான் இங்கே இருக்கி நான் இதை கிளிக் பண்ணின உடனே பாருங்கள், இந்த ஜென்ரல் ஏங்கிறது 125A ஜென் 125Aங்கிறது இலங்கை அரசு திணைக்களங்களில், அதாவது அமைய லீவாக இருக்கலாம் அல்லது மெடிக்கல் லீவாக இருக்கலாம் அல்லது டியூட்டி லீவாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நாங்கள் இதில் தான் நிரப்பி நாங்கள் கொடுக்கணும். அது மாதிரி இங்கே பாருங்கள், மேலுக்கு எங்களுக்கு ரயில்வே வாரண்ட் அப்ளிகேஷன் ஃபார் ஃப்ரீ ரயில்வே ஹாலிடே வாரண்ட். ரயில்வேக்கு வாரண்ட் எடுக்கிறதுக்குரிய நாங்கள் ஏற்பாடோடு இருந்தோம்னு சொன்னால் இந்த ஜென்ரல் 21 நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி அதை நாங்கள் என்ன செய்யணும், ஃபில் பண்ணி கொடுக்கணும். ஃபில் பண்ணி கொடுத்து அவங்க எங்களுக்கு என்ன செய்வாங்க, வாரண்ட் எழுதி தருவாங்க. இப்படியான நிறைய ஜென்ரல் ஃபார்ம்ஸை வந்துக்கிட்டு இணைஞ்சிருக்கிறாங்க, இதில் இணைச்சி வச்சிருக்கிறாங்க. முடியுமான அரச ஊழியர்கள், அதே போன்று அரச தொழில் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள், இலங்கை அரசாங்கத்தினால் அரச பரீட்சைகளுக்கு முகம் கொடுக்க இருக்கின்றவர்களுக்கு இது மிகவும் ஹெல்ப்பாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏனெண்டா இவைகள் சில டைங்களில் கேள்விகளாக எங்களுக்கு கேட்கப்படலாம். அதனால தான் இந்த ஃபார்ம், அதாவது ஜென்ரல் 177 ட்ராவலிங் அலவன்ஸ் ஒன்றிருக்கு. அப்போ இதுக்கு நான் ஜென்ரல் 177 நான் டவுன்லோட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் வேலை சம்மந்தமான ஒரு ட்ராவலிங்கை நாங்கள் போனோம்னு சொன்னால் இந்த ஜென்ரல் 177 நாங்கள் நிரப்பி எங்களுக்கு கிளைம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. எலெக்ஷன் டியூட்டி மற்ற அரச டியூட்டிகளில் நிற்கிறவங்களுக்கு இந்த ஃபார்மை நிரப்பி கிளைம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் எல்லாம் இருக்குது. எனவே இவ்வாறு பிரயோசனமான இலங்கை அரசு திணைக்களங்களில் பயன்படுத்தக்கூடிய ஜென்ரல் ஃபார்ம்ஸ் இதில் இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே போன்று எம்முடைய சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் நீக்கி அதையும் அழுத்தி எம்முடைய சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்க. இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான தகவலை தருவதற்கு நாங்கள் காத்திருக்கின்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஏதும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன் நீக்கி அதை மலர்த்தி நம்முடைய சேனலோட தொடர்ந்து இருங்க. இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான தகவலை உங்களுக்கு நாங்கள் திருக்கோம். நன்றி.